மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் ஆணில் ஒரு இடமை நீதி நெறி தவறாமல் என் நாட்டு மக்களுக்கு எந்த வேலையும் பார்த்தவல்ல என்ன வேலை பார்த்தவல்ல பசி பஞ்சம் எந்த வேலை கிடையாது. அது கிடையாது இங்க நாடா கல்யாணம் கிடையாது. நாட்டு மக்களுக்கு கொலை கிடையாது. எப்படி பசி பஞ்சம் என்பதே கிடையாது. மழை பெஞ்சாலும் சரி, ஆனம் காய்ஞ்சாலும் சரி, பூமி விளைஞ்சாலும் சரி, விளையாம பஞ்சமா போனாலும் சரி, என் நாட்டு கல்வி தேசத்து மக்களுக்கு ஒரு நாள் பசி பட்டியல் இருந்ததே கிடையாது. எப்படி அப்பேற்பட்ட தொழில், அப்பேற்பட்ட வருமானம் என்ன தம்பி அப்படி சொல்லு. கலெக்டர் வேலை கூட 5 வருஷம் இந்த மாவட்டத்தில் இருப்பான். அடுத்த வருஷம் தூக்கி வேற மாவட்டத்தில் போடுவான். அதோட பெரிய வேலை, அதோட பெரிய வேலை, அதோட உயர்ந்த வேலை, அதை விட ஒரு வேலை என்னடா என்னடா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறுது, 2 வருஷத்துக்கு கூட ஆட்சி கவுந்துரும். ஆனா எழுது நிரந்தர வருமானம். போலீஸ்கார வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறவனுக்கு நாளைக்கு நடத்தலடா. அதெல்லாம் ஒரு வேலையடா. பெரிய வேலை கம்மி அவன் செய்யற வேலை சொல்றான். என் தொழிலை கேட்டா ஏன்டா நீங்களாம் வந்து ஆட்டாடணும். என் வேலை என்ன தெரியுமா? அதுதான் திருட்டு தொழில். திருட்டு தொழிலா ஒரு தொழில், உலகத்துல கேவலமான தொழில் திருட்டு தொழில் தான். ஏன்னா ஒன்று தேடி போனதுதான். எந்த தீட்டு தேடி துணி போனது தெரியலையே. தீட்டு பொண்டான பெருமை தெரியுமா உனக்கு? திருட்டு தொழில் பாவம் தான். ஆனா இது ராஜ திருட்டு. அது எப்படி தெரியுமா? இருப்பவர் இடத்துல திருடி இல்லாத ஏழை மக்களுக்கு கொடு. ஆமாண்டா, கண்ணு பணம் மட்டும் வச்சுக்கிறான். யாரு கூட சேலை பணம் வச்சுக்கிறானே இந்த உலகத்துல இப்ப கூட தம்பி இந்த பணம் வச்சுக்கிறான் பாரு. அந்த பணத்தை வெளிவிட்டான்னு வச்சுக்க, நம்மளுக்கு எல்லாம் பசு பட்டியே வராது. நம்ம நாடு எப்பவே வளர்ச்சி அது யாருக்கும் புண்ணியம் இல்லாத, யாருக்கும் புண்ணியம் இல்லாத போது. ஏற்கனவே ஒரு புலவர் சொல்லியிருக்கிறார், களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு கொடுத்தால் தர்மம். அதே பணத்தை பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மம். ஜென்ம கர்மம். அது யாருக்கு பிரயோஜனம் கிடையாது. எட்டி மரத்துல பழம் வைத்தா யாருக்கு புண்ணியம்? அதே போல் ஏழை எளிய மக்கள் உணவுக்கு வழி என்று இருக்கும் போது பதுக்கி வைக்கிறாமா, கிடங்கு கட்டி ரூம்பு கட்டி அதை இரவோடு இரவாக சென்று அனைத்தையும் கொள்ளையிட்டு நாட்டு மக்களுக்கு கொடுப்போம். தர்மத்திற்கு. ஆமாண்டா, அப்படி இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை இல்லையா? என்னுடைய மந்திரிமார்கள் நீங்க 2 பேரும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. மாதம் மும்மாறி
மக்கள் எல்லாரும் சேவத்தோடு இருக்கின்றார்களா? ஐயா அப்படி என்ன குறைபாடு இல்லாம சாதுமான மகிழ்ந்து நம்ம நாட்டுல குடிமக்கள் நம்ம சேவத்தோட நல்லா இருக்காங்க. என்ன குறைபாடு கிடையாது தம்பி. நீங்க எப்படி சீடி கொண்டாந்து கொடுக்குறீங்களோ நல்லா நீர்வளம், நிலவளம், குடிவளம், பால்வளம் அனைத்தும் நிறைந்த நாடு. ஆனால் அது இன்னொரு கேள்வி. லயம் தன்னில் ஆறுகால புதை, லயம் தன்னில் ஆறுகால புதை, அன்பாய் நாட்டின் ஜலத்தை பற்றி நம் நாட்டிலே இருக்கக்கூடிய சிவாலயம், கிருஷ்ணாலயம், அம்மனாலயம், விநாயகராலயம் அனைத்து விதமான ஆலயங்களுக்கும் 6 கால உதயம் வேதத்தை ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். ஐயா மந்திரிமார்களே, ரவி, எனக்கு தெய்வ வழிபாட்டுல எந்த குறை இருக்கக்கூடாது எனக்கு. அதனால வழிபடக்கூடிய முக்கியமான ஆள் நானு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி ஆனால் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. எப்படி கற்புடைய மாதர் தெய்வமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாம் அப்படி என்று தவறாமல் மக்களுக்கு குறை என்பது கிடையாது. என்னுடைய ஆட்சி ஆமா குறை என்பது கிடையாது. எவ்வாறு பட்டாலும் குடிமக்களுடைய சேமமே எப்பொழுதும் சொல்லுவாங்க. குடி உயர கோல் உயர, கோல் என்றால் செங்கோல். அப்ப குடிமக்கள் சேமமாக இருந்தால் அந்த நாட்டு மன்னன் சேமமாக இருப்பார், அந்த நாடு சேமமாக இருக்கும். அதனால் நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆனா ரவி, நாட்டு மக்களுக்கும் குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் என்பது கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட இறைவன் எனக்கு ஒரு பெருத்த குறை வைத்து விட்டாரே. ஆமாம்பா, நாட்டு மக்களுக்கு குறை என்பது ஒன்றும் கிடையாது. எனக்கும் என் மனைவி குண்டச்சிக்கும் திருமணமாகி ஒரு மாமாங்க 12 ஆண்டு காலம் ஆகிறது. இதுவரைக்கும் ஒரு பிள்ளை வாக்கியம் என்பது இல்லையே. அங்க இந்த நகரையால எனக்கு பிற்பாடு இந்த கல்யாணத்தை இந்த மணிமுடியை சுட்டி இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் அண்டை நாட்டுக்கு பிழைப்பை தேடி போகாமல் இதனால் வரையிலே நான் பாதுகாத்து என் நாட்டு மக்களை காப்பாற்ற இந்த மணிமுடியை சுட்டி அரசாள்வதற்கு ஒரு பிள்ளை என்பது இல்லாமல் போய்விட்டது. ரவி,
என்னை விட என் மனைவி இரவும் பகலும் எத்தனையோ தான தர்மங்களை செய்தும் நீங்க திடீர்னு வர பாவமோ என்னவோ தெரியவில்லையே, நமக்கு பிள்ளை என்பது இல்லாமல் போய்விட்டதே அப்படி என்று தினந்தோறும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு நான் பிள்ளையாகவோ எனக்கு அவள் பிள்ளையாகவோ இருவரும் ஆறுதலும் தேர்தலும் சொல்லிக் கொண்டு காலத்தை கழித்து வருகிறோம். ஆனால் இருந்தாலும் என் மனைவி அழைத்து அவளுக்கு ஆலோசனை பேச வேண்டும். நான் அழைத்ததாக அதை குண்டு சமர சீக்கிரம் குண்டு சரைக்கன் இதை குண்டு சித்தர்
அடி போற போக ஆமா எங்க போனாலும் ஆம்பளை கேட்க மாட்டானா யாரு ஆம்பளை எங்க வீட்டுக்கு ஐயோ ஒரு தெய்வம் எங்க போனா கேட்க மாட்டான் நான் எங்க போறானோ எப்ப வந்தாலும் இன்னைக்கு எங்க போனா ஏன் மலையாள இந்த வரல கேட்கவே மாட்டாரு அதெல்லாம் நான் செய்யறதெல்லாம் ஒரு தர்மம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்குவாரு நீ எவங்கிட்ட போனா கேட்டான் ஆமா இல்லாத பொம்பளாட்டி போய் வரா நான் தர்மம் பண்றேன் இது ஒரு தர்மம் தான் அப்படின்னு நினைச்சுக்குவாரு அப்படியா ஆமா ஆமா அத போல வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு சரி அந்த கண்டாடி யாரவன் யார கண்ணு பொறுப்பாக நீ எங்க போனாலும் எவங்கிட்ட படுத்துட்டு வந்தாலும் தருமம் தருமம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இவள மகராசன் யாரு மத்தாலக்கார தான் உன் பொட்டாடி எங்க போனாலும் கண்டுக்க மாட்டியா ஐயா ஒரு 3 ஏக்கரா இருக்குது நீ பயிர் வைக்கிற நான் இல்லாத பட்டவன் யார் கேட்டா இருக்கிறவனுக்கு தர்மம் பண்ணா நான் நஜா இருப்பேன் அதனால எங்க போனாலும் நான் கண்டுக்கிட்டு கிடையாது அப்படி மீண்டும் கேட்டா என் குடும்பம் கட்டுப்படும் ஆமா ஏரிக்கு மது ஊருக்கு பொதுவானு ஆமா என்ன மணி வந்து இங்க கூட வரா ஓ மணி வேலை வந்து காசு ஊத்து போறவங்க நானு கேட்டேன் ஆமா 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 ராமலிங்கம் வருவாப்ல கொஞ்சம் நேரத்துக்கு என்ன வரேன் ராமலிங்கம் வாடி கம்மியாக்கி போற கந்தல போற வாடி அடி கசுமானம் வாடி கசுமானம் அதான்
வந்தாரு கம்மியா போயிருப்பான் இல்லடா கோயப்படிதான் போயிருப்பான். வந்த விருந்தாளுக்கு போது சொல்றாங்க எங்க அம்மாவை தான் நான் பாராட்டுறேன். ஏன் எங்க போனாங்களோ எங்க வந்தாலும் தெரியாது. ஆமா இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. ஓ எங்க கத்திக்காரன் மகளே கடல்ல இருந்து கரும்புத்தர வரைக்கும் நீ தெரியாத ஆளே இருக்கக்கூடாது. ஆளே இருக்கக்கூடாது எங்களா கத்துக்காடுற அப்படின்னு இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. அவங்க தான் பாராட்டணும். எங்க அம்மாவை தான் பாராட்டுறேன். நான் கேட்டு வரேன் போ. அப்படி ஒத்துனுவா போ போடா நீ. ஐயா ரசாகத்த அமைச்சர் வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் 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 அம்மா வணக்கம் ஐயம்மா வாமா 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 சாதியம்மா சாதியம்மா வாமா வணக்கம் ஐயா 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 என்னடா அப்படி பாக்குற நீ ஆடுற பஞ்சா சந்தோஷம் ஏங்க ஆமா கசகால எனக்கு என்ன குறை இல்ல அந்த மாதா பொம்மையாடி ஆமா நீ பொம்மையாடி தான் பொம்பளை தான்டா பொம்மையாடி பொம்பளை சொல்லல போய் எவ்வளவு சொல்ற ஏய் அம்மா நாங்க தான் உங்களுக்கு பொங்கி போறோம் அந்த அம்மா எப்ப அழகா பூ வாங்கி வந்து சதை பண்ணி பொங்க வச்சு ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. ஆமா அவளை பார்த்தா மகாலட்சுமி சொல்லலாம் சொல்லலாம். முன்னால எதுக்கு போனா வர காரியம்லாம் கட்டி போகணும். ஆமாடா நானும் தானே போட்டு வச்சுக்கிறோம் பூ வச்சுக்கிறோம் அவளை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி. ஆமா அதுல நீங்க பூ வாங்கி அந்த கொண்ட மேல வச்சுக்கிறீங்க. இல்ல இல்ல சடப்பில் வைக்க மாட்டியா? ஓ போன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஏன் இனிமே பூ வாங்கி கொண்ட மேல வைக்க மாட்டேன். இனிமே அதான் கேட்டேன். ஒரு பொட்டு பத்தி தெரியாது பூ பத்தி அவனுக்கு தெரியுமா? ஏன்னு கேளு. கல்யாணம் பண்ண அவன் பொண்டாடி இது வரைக்கும் பூ வாங்கி கொடுத்துக்கிறானோ பொட்டு வாங்கி கொடுத்துக்கிறானு கேட்டுப்பாரு. ஏன் பின்னாடி வாங்கி கொடுக்குறான்? என் பொண்டாடி இப்படி சாஞ்சா போது தகடியா போடுவாங்க. ஒரு அடக்கம் இல்லாம அவன் நடக்கிறா போறா இன்னும் பேச்சு பேசுற மாதிரி நடந்து இருப்ப நடப்பாரு இங்க இருப்ப எங்க பூரணி நிலைய போல இந்த பூலோகத்திலே கண்டு என்ன நடக்கிறான் அவன் நடைதான் பாப்பான். அப்புறம் தாவாரத்தை பார்க்க முடியாது. கல்யாணத்து போட்டு கீச்சு போட்டுருவானு சொல்லுங்க ஐயா. மிருதக சக்கரவர்த்தி அந்த தாவாரத்தை பார்த்துட்டு நான் ஒரு ஆள் தான் அப்படி தவிரிட்டோம் அதை உங்களுக்கு நான் மாறு. சரி பரவாயில்ல ஊட்டி வச்சிருக்கேன். 30-34 வருஷமா பார்க்காத இந்த வருஷமா வந்து பார்க்கலாம். சரி பாரு தப்பு கிடையாது பாருங்க. அது கடவுளுடைய விதிச்சாரம். அத பத்தி பேச வேண்டாம். போடு சேத்தா மண்ணுதானே தின்னு போகுது. இருக்குது தப்பு கிடையாது. அந்த தோசைகள் அப்படியே ஒதுக்கு. என்ன ஒதுக்குறதான். சரி ஆகட்டும். கூட்டி வைக்கிறதா? சரி சொல்லிட்டு அவனை போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொல்லியம்மா எம்மாடி எம்மா பாலமனம் கமிழ்கின்ற கைத்தாறு பெருமாளே படிகாரா கேள். பதிகார கேளு. வேலையும் வேலை என்றாலும் 14 நாளிகைக்கு மேல் ஆயிற்று. என் தோலை உரித்ததும் என்று என்னை தானும் சுமக்க வைத்தாய். உன்னை யாராவது நீ சுமப்பவர் யாராயிரும் இந்த கோயில் ஆசந்தானே. எம்மாடி ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரு கோயில கூட ஒரு இலையில சென்று ஒரு வேப்ப மரத்து அடியில சென்று ஒரு சின்ன புள்ளையார புடிச்சு ஒரு கல்லை எடுத்து கூட அந்த இடத்துல வச்சா அது இருக்கிற வரைக்கும் அது மனிதால் கவனிக்கப்படாத வரைக்கும் அது கல்லுதான். அந்த கல்லுல ஒரு பொட்டு பூ வச்சு அதை குளிக்க வச்சு அதை நினைச்சு ஒரு பொட்டு பூ வச்சு அதுக்கு மேல தெய்வகடாட்சம் வருகிறது. ஆமா தெய்வத்திற்கு நாம் உயிர் கொடுக்கின்றோம். அந்த தெய்வம் திருப்பி மனிதனுக்கு உயிர் கொடுக்குது. ஏன் சொல்றேன்னு சொன்னா மனிதன் இல்லையே தெய்வம் இயங்காது கிடையாது. மனுஷன் பார்த்து ஒரு விளக்கு வச்சு இந்த இடத்துல தெய்வம் இருக்குதுன்னா அந்த தெய்வம் தான் காட்சி தரும். ஆமா மனிதன் இல்லாத கடவுள் இயங்குவாரா? இல்ல. ஏன் சொல்றேன்னு சொன்னா கைத்தாறு என்ற ஊர்ல காலமேக புலவர் மூவாசி மறுத்தவர் இந்த காலமேக புலவர் என்ன செய்யறாரு? ரொம்ப நேரமா பசி ஆயிடுச்சு. அவருக்கு சாப்பாடு என்றது கிடையாது. அப்ப கைத்தாறு என்ற ஊர்ல பெருமாளுக்கு மிக சிறப்பா இன்னைக்கும் அந்த பூஜை நடக்குது. அப்ப அந்த காலமேக புலவர் சிலையை அந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க. ஆமா
அப்ப அந்த கைத்தாறு என்ற ஊர்ல ஆட்சியில அமோகமா நடக்குது அந்த பெருமாளுக்கு. அப்ப காலமேக புலவர் நினைக்கிறாரு சாப்பாடு வெகு நேரம் சாப்பாடு கிடைக்காத போயிடுச்சு. அப்ப நம்மளாவது இவ்வளவு நேரம் சாப்பாடு இருக்கிறமே ஒரு தேர்வு நடத்தினா அந்த இடத்துல அன்னதானம் நடப்பது வழக்கம், கண்டிப்பா நடக்கும். அப்ப அந்த கழுத்தாறு என்ற ஊர்ல ஆத்துல மகத்துவமா கும்பாபிஷேகம் மாறி அந்த இடத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த சிலையை கொண்டு மூலஸ்தானத்துல நடத்துவது வழக்கம் அந்த பெருமாளை. அப்ப அந்த இடத்துல காலமேக புலவர் போகின்றார். என்னடா இவ்வளவு நேரம் பசியோட இருக்கிறோம், அந்த இடத்துல சென்றாலாவது அங்க நமக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்க சாப்பாடு கூட்டு பசியாவது ஆட்சி வரலாமே அப்படின்னு அந்த ஆத்துக்கு செல்கின்றார். அந்த இடத்துல ஏராளமான அன்னதானம் நடக்குது, சாப்பாடு எக்கச்சக்கமா நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாடு எல்லாம் எல்லாரும் பரிமாறுறாங்க. எல்லாரு கையிலும் அந்த சாப்பாடு பரிமாறுற சாப்பாடு எல்லாரு கையிலும் போய் அமருது. ஆமா, காலமேக புலவர் கையில மட்டும் போய் அந்த சாப்பாடு அவரு கைக்கு சாப்பாடு வரல. அவருக்கு ரொம்ப மன வருத்தமாயி போச்சு. ஓ பெருமாள் நம்மள சோதிக்கிறாரு. அவர் இடத்துல இவ்வளவு மக்கள் எல்லாம் சேவை செய்து தான் அந்த சாப்பாடு ஏதாவது கிடைச்சுன்னு அவர் சோதிக்க பிறந்தராச்ச பெருமாள். அவ்வளவு நேரம் இருந்ததுனால அந்த மக்கள் சேவை செய்ததுனால சாப்பாடு கிடைச்சிருக்கும் பழகுது. ஆமா, இந்த இடத்துல வந்து நம்ம வெகு நேரமா சும்மா இருந்தோம், அதனால நமக்கு சாப்பாடு கிடைக்கலையோன்னு சொல்லி நமக்கு ஏதோ சோதிக்க செய்யறாரோ எனக்கு தெரியல அப்படின்னு இவருக்கு மன வருத்த போயிட்டு பட்டுக்கொண்டு சரி இங்கதான் சாப்பாடு கிடைக்கல, இந்த சாமி அபிஷேகம் செய்து கொண்டு அங்களுடைய தேர்தட்டின் மீது அமர்த்தி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டு சாமியை கொண்டு போய் மூலஸ்தானத்துல அமர்த்துவது. ஆமா ஆமா, அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த சிலையை பிடித்து கொண்டு மூலஸ்தானத்துல அமர்த்துறாங்க. அப்படி அந்த சிலையை அமர்த்த உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் சிலையை பிடிக்கிறாங்க பாரு. அப்ப காலமேக புலவரும் அந்த சிலையை பிடிச்சு ஆமா, அந்த பசியை கூட பொறுப்படுத்தல. அவருடைய சிலையை கொண்டு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தடி பிடிச்சு தோல் வைக்கிறாங்க பாரு. இந்த தோலை தூக்கிட்டு போனது அவர் ரொம்ப களைப்பாகி அங்க மூலஸ்தானத்துல சிலை வச்ச உடனே அந்த கோயில் எக்கச்சக்கமான தானம் நடக்குது. அப்ப நடந்த உடனே அந்த சாப்பாடு எல்லார் கையிலுக்கு எப்படி சொன்னோம் எப்படி நடந்ததோ அங்கே எக்கச்சக்கமான சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாருக்கும் போகுது சாப்பாடு. அதே மாதிரி காலமேக புலவர் கையில போய் சாப்பாடு சேரல, அங்கேயும் போகல. ஆமா, அப்ப சாப்பாடு சேரணும் பசி அதிகமாகிவிட்டது. அவருக்கு கண்ணு பூத்துக்கிற மாதிரி அப்ப நினைக்கிறாரு, அடடா இப்பேற்பட்ட மக்கள் இடத்துலதான் நம்ம படுற அவதை தெரியலையே, கடவுளுக்கு கூடமா தெரியல இவ்வளவு நேரம் பசியா இருக்கிறோம். இவ்வளவு பேரு இப்ப ஒரு தேர் திருவிழா நடத்தி நம்மளுடைய பசி இவ்வளவு நேரம் ஆத்துவாங்கன்னு இந்த இடத்துல வந்துட்டோம், இவன் மட்டும் இவ்வளவு அலங்காரமா இருக்கிறானே அப்படின்னு காலமேக புலவர் அந்த இடத்துல ஒரு சாபத்தை கொடுக்கிறாரா அந்த சாமிக்கு. எப்படி சொல்றாரு, பாலமனம் கமிழ்கின்ற கைத்தாறு பெருமாளை பணிகாரா கேள், வேலை வேலை என்றாலும் 16 நாழிகைக்கு மேல் ஆயிற்று, என் தோலை உரித்தது மின்றி என்னை தானும் சுமக்க வைத்தார். நாளை உன்னை யார் சுமப்பவர் யாராயினும் உன் கோயில் நாசம் தானே அப்படின்னு சாபத்தை கொடுத்தாராம். உடனே என்ன செய்யறாரு, அடே பரிகாரா பெருமாளே, அப்பேற்பட்ட ஆற்றிலே உனக்கு அதிகமான ஒரு அபிஷேகம் நடந்தது. அந்த இடத்துலதான் ஒரு வேலை செய்யலையே, சாப்பாடு கிடைக்கலையே, பழி செய்துட்டேன்னு நினைச்சிட்டேன். சரி அந்த சிலையாவது உன்னுடைய சிலை இருக்குது பத்தியா, உன்னுடைய சிலையை பொற்சிலையை கொண்டு வந்து மூலஸ்தானத்துல அமர்த்தனா. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வந்தாங்களே, நான் பிடிச்சு என்னுடைய ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வந்தேன், என்னுடைய சாப்பாடை கூட நான் பொருட்படுத்தல, எனக்கு கண்ணு பூத்து போச்சு. அப்பேற்பட்ட சாப்பாட்டை பொருட்படுத்தாம ஆளுக்கு ஒரு பக்கம் சிலையை தூக்கி வச்சாங்களே, அப்படி தூக்கிட்டு கொண்டு வந்தாலாவது உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல வந்தாலாவது எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் தூக்கிட்டு வந்தனே, உன்னை தூக்கிட்டு வந்த தோலாகப்பட்டது எனக்கு புண்ணாகி விட்டது. அதான் பாலமனம் கமிழ்கின்ற கைத்தாறு பெருமாளை பணிகாரா கேள், வேலை வேலை என்றாலும் 16 நாழிகைக்கு மேல் ஆயிடுச்சு, என் தோலை உரித்ததும் இன்றி என்னை தானும் சுமக்க வைத்தார். என்னுடைய சுமையை பசிய கூட பார்க்கலையே, என் தோலை விரித்ததும் இன்றி தானும் சுமக்க வைத்தார். நாளை உன்னை யாராவது சுமப்பவர் யாராயினும் என்னையே எப்படி செய்துட்டேன்னா பாமர மக்களை எப்படி செய்வேன், நாளை உன்னை யாராவது சுமப்பவர் யாராயினும் உன் கோயில் நாசம் தானே சாபத்தன் சொன்னாரா காலமேக புலவர். பெருமாளுக்கு செப்பரிப்பட்ட அலங்காரம் தேர் திருவிழா நடக்க கூடாது, மக்களை பாதுகாப்பதற்காகவே அலங்காரம் தேர் திருவிழா, மக்களை சேவை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு சேவை செய்கிறேன். இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து என்னுடைய பசி தீர்க்கலனா உனக்கு தேர் திருவிழா அலங்காரம் அபிஷேகம் புற்றா சாபத்தன் கொடுத்தாங்க. உடனே பெருமாள் தோன்றி, ஐயா காலமேக புலவரை ஏது ஒன்றுக்காக அச்சப்பட வேண்டாம், உன்னை சோதிப்பதற்காக இப்பேற்பட்ட சிவ செய்தி ஏது ஒன்றுக்கு அச்சப்பட வேண்டாம் என்று அவருடைய பசி ஆட்சி எனக்கு எப்படி பூஜைகள் ஆராதனை நடக்கின்றதோ அதை போல உனக்கும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு சிலை வெடித்தாங்களாம். அதை போல கண்டுகளித்திருக்கக்கூடிய தான நகர மக்கள் எல்லாம் ஒற்றுக்கூடி என்ன சமயத்து கும்பாபிஷேகம்
ஓ அங்காள சக்தி ஒன்று சமயபதனாராக விளங்கக்கூடிய பெரிய நாயகி சக்தி ஒன்று சமயபதனாராக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மனுக்கு பூஜை செய்து மக்கள் குறைவில்லாத இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நம் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காகவும் 2 நாடகத்தை வைத்துள்ளார். நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை ராஜேந்திராக விளங்கக்கூடிய கற்றறிந்த கரந்தனவான அவர்களுக்கு நம்முடைய கம்பெனி வாத்தியராக இருக்கக்கூடிய கோடையர் மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்து நாடக ஆசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் கோடையர் மிருதங்க சக்கரவர்த்தி கரும்பலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் முறுக்கும்படியை சேர்ந்த அயோக்கிய கெட்டிக்காரி குடிகாரி முறுக்கும்படியை சேர்ந்த ஆறுமுக நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் என் பரிமாண வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தனே. நீ யாரம்மா? உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஏதாவது சபை அடி எடுத்து கூறு. அவர் சத்தியம் யார் என்ற விளக்கம் விளக்கமா விவரமா புரிந்து விட்டேன். எப்படி? குண்டச்சி என்ற விளக்கம். ஆமா எம்மாடி எம்மா கண்ணி நாட்டை ஆண்டு வரும்படியான பெத்தராயக செட்டியாருடைய மனைவி அவருடைய மனைவியாக இருக்கும்படியான ஆமாண்டா ரவி. சந்தேகமா கேக்குற மாட்டத்தை பாரு. நிறைவேற்றிக் கொள்றாம வேற என்ன செய்யலாம்? தப்பு கிடையாது. பார்த்து தெரிஞ்சுக்குவேன். என்ன சந்தேகம்? யாரு யாருமே கிடையாது. செய்தி தெரிஞ்சுக்குவேன். என்னத்த செய்தி? என்ன செய்தி தெரிஞ்சுப்பா? அங்க போய் சின்ன மாதிரி செய். பெத்தராயக செட்டியாருடைய மனைவி
குண்டாட்சி அம்மன் என்ற விளக்கம். எம்மாடி இந்த கள்ளி நாட்டை சீரும் சிறப்போடு குறைவில்லாமலும் என் மக்களை போல பாவிக்கின்றேன். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அந்த சாப்பாடெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் பதியானோர் மன்னருடைய கட்டளை. மக்களை என் மக்களாக இருந்து வரக்கூடிய மக்களுக்கும் முகம் கடித்து அவர் முகத்தை பார்த்தவருக்கு சேவை செய்வதாக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். புரியுது? அந்த நாட்டு மக்களை குறைவில்லாத செல்வத்தோடு எந்த ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் பதியான மன்னவரும் இந்த நாட்டிலே எந்த குறைவு என்பது கிடையாது. பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு. ஆனால் குறைவில்லாத சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றமே. இந்த மக்களுக்கு குறைவில்லைன்னு சொல்றேன், வரக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றேன். ஆனா குறைவில்லாத இருந்த ஒரு இப்பேற்பட்ட தெய்வம் சோதிப்பதற்காக ஒரு சில செயல் செய்யுதுன்னா அது யாரால மாற்ற முடியும்? என்னமா இந்த மக்களை திருட்டு தொழில் நானும் என் பதியான மன்னவரும் இருவரும் இருந்து செய்யாத திருட்டு தொழில் செய்து மக்களை காப்பாற்றுகிறோம். அப்பேற்பட்ட திருட்டு தொழில் செய்யறோம் சொன்னமே. ஏற்கனவே காலத்திலே என் தாய் தந்தையார் செய்த சாபமோ நான் முன் ஜென்மத்திலே சாபத்தை செய்தேனா? என்ன செய்து விட்டேன்? என்னமா முன்பிறவிலே ஏதாவது சாபத்தை செய்தேனா? எங்களுக்கு என்ன பேர்பட்ட நாட்டை ஆண்டு வந்தாலும் குறை என்பது என்று விட்டது. என்ன அப்பேற்பட்ட குறை? தன்னையே இல்லாத அம்மா தாரம்மா நான் என்ன செய்வேன் தந்தை யாரு பிறந்த நேரமும் தெரியவில்லை. உன் ஜென்மத்தில் யாராவது சாபத்தை செய்து பிறந்து விட்டாரா? என் தாய் தந்தை யாரு சந்தோஷ வார்த்தை ஜென்மத்தில் யாராவது சாபத்தை செய்து விட்டாரா? அப்பேற்பட்ட குறை என் பேர் ரவி. Oh,
சிறப்போடு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தோமே, என் தாயார் வயிற்றில் தந்தையார் வயிற்று சொல்லியம்மா என் தாயாரும் தந்தையார் வயிற்றில் சந்தோஷ யாத்தியாடி மகனாக பிறப்பு ஜென்மத்தில் ஏதாவது சாபத்தை செய்து விட்டேரா? என் பதியான மன்னவரும் நானும் ஏதாவது சாபத்தை செய்து விட்டேரா? மக்களை நான் பாதுகாத்து இந்த நகரை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. எப்பேற்பட்ட நாட்டுக்குரிய மக்கள் இல்லா பொண்ணு புள்ள இல்லையா? நான் அம்மா இதான் மனசு கலங்கி வெக்கிச்சுக்கிறேன். நீ அப்போ எப்படி நீ கேளு, கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளை இல்லாத இருந்தேன். உனக்கு 10 வருஷமா பிள்ளை இல்ல. அப்புறம் நான் போவாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. போவாத கோயில் இல்லையா? நீ தான் சொன்ன கம்மியாச்சு. டேய் இப்படியா எம்மா சாமி வேண்டாம் அப்படி சொல்லு. எம்மா கோயில் குளத்துக்கு போ. அப்படி சொல்லு. ஆமா 10 வருஷம் பிள்ளை இல்ல. அப்புறம் மேல்மருவத்தூருக்கு போனேன். பாது அப்படியே போனேன் தம்பி. ஓ நடந்தே. ஆமா ஆமா பக்தி. எப்படி அந்த அம்மா புண்ணியத்துல 10 வருஷம் சென்று ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் எனக்கு. ரைட் நெல்ல சாமி எடுத்தாங்க மருவத்தூருக்கு. ஆமா பிறந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன 10 வருஷம் பிள்ளை இல்லாத பிறந்துக்குது. ஆமா ஒரு சோச்சு கேட்டு ஒரு ஜாதகம் எழுதிருவோம். ஆமா ஆமா அப்படின்னு ஒரு நல்ல சோச்சுக்கார போய் சோச்சு கேட்டேன். அந்த சோச்சுக்காரன் எல்லாம் பொறுத்து சொல்லினே வந்தான். கடைசியில என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? என்ன எம்மா இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனா ஒண்ணு குடும்ப படிப்படியா யாரும் குடும்பம் யாரும் தாய் தம்பி சாப்பாடு போடுவான், நல்ல மரியாதை உண்டு. ஆனா ஒண்ணு என்ன இவன் வளர்ந்து வாய் திரும்பி யார கூப்பிடுறானோ முதல்ல ஆமா அவங்க செத்துருவாங்க. இது ஒரு ஆபத்து எனக்கு எப்படி இருக்கும்? ஆமா பின்ன அப்ப அப்பான்னு கூப்பிட்டா அப்பம் போயிடுவான், அப்பன் செத்துருவான், வீட்டுக்கார செத்துருவாங்க. அம்மான்னு கூப்பிட்டா நான் செத்துருவேன். என்ன பண்ண முடியும் அப்படின்னு சரி இப்படியே ஒண்ணு ஆகட்டும் அப்படின்னு வளர்த்துருவாங்க. சரி புள்ள முடிச்சு போட்டு முடியுமா? முடியாது அப்படின்னு வளர்த்துன்னு வந்தேன். வாய் திரும்பி என்னன்னா பாட்டுன்னா என் மாமியா மண்டி போட்டான். போச்சு போ மாமியா. ஆமா மாமியா கறிச்சட்டா. குடும்பத்துல யாரால தொந்தரவா அவன் போனான். அப்புறம் கொஞ்ச நாள் சென்ன தாத்தான்னு கூப்பிட்டான். என் மாமனார் செத்தான். போச்சு போ 2 பேர் தொல்லையும் தீந்து போச்சு. அப்புறம் நாங்க 2 பேர் இருக்கிறோமே. ஆமா யார கூப்பிடுவோம் தெரியாது. ஒரு வார்த்தை அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ண சோறு ஊட்டு தின்னு மேல கெடுத்துட்டு தெரு வாசப்படியே பெருக்கினே இருந்தேன். இவன் என்ன பண்ண உருண்டு பிறண்டு அப்பான்னு கூப்பிட்டான். எதிர் வீட்டுக்காரன் செத்துட்டான். செத்த உடனே நான் பெருகத்தை பார்த்தனா புள்ளைய பார்த்தனா ஓடனா அவன் செத்தான் பாரு. அவன் போட்டா அவன் வீட்டு செவுத்துல மாட்டி இருந்து ஒரு போட்டா கைட்டின்னு வந்து என் வீட்டுல வச்சுக்கின்னு அண்ணாடா கால்படுத்தி ஏத்துறது கையெடுத்துக்க போறேன். இப்படியே நடக்குது. ஆமா அப்பான்னு கூப்பிட்டா செத்துருக்கணும். ஆமா ஏன் என் வீட்டுக்கு அது அவனுக்கு பிறந்த புள்ள அவன் சேர்த்துட்டு அப்பான்னு கூப்பிடுவான். என்ன தெய்வம் பண்ணி பதிக்கிறாரு. எனக்கு பொறையாத்தியாது நல்லது. என் அப்பான்னு கூப்பிட்டு அப்பயே செத்துட்டு சொல்ற கதை சரிதாடா. அப்பா என் வீட்டுக்காரன் தேவையில்ல, எதுக்கார வீட்டுக்காரனை பார்த்து கூட புள்ள வாங்கின்னு சொல்றான். எதுக்கு எதுல கூட நீ அதுல கோக்கரா படுறான். அவன் என்ன பண்ணுது அம்மா? ரவி ஒரு பிள்ளையால் ஆகட்டும் ஒரு முள்ளால் ஆகட்டும் சாரி முந்த நாய தண்டாரமின்றி பிறந்தாரம் அறியாதவர் என் பதியான மன்னவர். என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கற்பு தவறாதவர்கள். மன்னவரைய பாதம் கதி என்று வணங்குபவர்கள். ஆனால் இப்படி குறையில்லாத தெய்வம் வேண்டிச்சு குழந்தை இல்லாமல் நடத்துருச்சுன்னு சொன்னனே. சில என்னோட பதியான மன்னவருக்கு நான் குழந்தை, என் பதியான மன்னவருக்கு நான் குழந்தையாக அவருக்கு
நான் குழந்தையாகவும் இருவருக்கும் குழந்தையாக மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கட்டும். ஆனால் ரவி ரவி ஒரு 12 வருஷ காலமா குழந்தைடா பையன். நானும் யாரா பாக்காதவர் சொன்ன கதையை அத்தனை கோயில் கூட ஏறிக்கிட்டேன். ஏதாவது என்னடா குடும்ப கட்டுப்பாடு செய்து பாரு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி புள்ள போறோம். எங்க ஊர்ல 2 பேருக்கு பிறந்துக்குதுடா தம்பி. ஆமாடா குடும்ப கட்டுப்பாடு பண்ணியா குடும்ப செய்து குடும்பம் நடத்த கூடாதா தம்பி? நான் கூட மாட்டேன் புள்ள. என்கிட்ட புள்ள கொடுக்குற புள்ள நிக்கிற மாதிரி மருந்துக்குது. போட்டு கம்மியாக்கி காசா தண்டுறான், பணமா தண்டுறான், மேனா தண்டுறான், கரியா தண்டுறான். இந்த வஞ்சனை இல்லாத அள்ளி கொடுக்கறேன்னு தட்டுல போட்டு கள்ளமகாரம் இல்லாத குடுக்கறேன். அட இவ்வளவு நாள் இந்த வழியா போறேன் அம்மா அழுகுற அந்த திண்ணமால உட்காந்து அழுகுறேன்னு ஒரு ஆறுதல் இந்த மருந்து கொடுக்க கூடாதாடா பையா? ரவி அந்த புள்ள இல்லாத மருந்து புள்ளாதான் அவனை கூடியோ இருக்க புள்ளாதா வேறு வைத்தியக்காரன் அப்படி எட்ட வந்தா மருந்து சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. இந்த மஞ்சள் அழகு தெரியுமா? ஆமா அந்த கோயில்ல இருக்கும் அழகு பட்ட அது ஒரு 3 காய் வச்சோம். அந்த மஞ்சாலரிய ஆமா புண்ணியமத்த பையன் பரவாயில்லடா. கல்லு மேல கல்லு வச்சு நேசுக்கு அந்த அந்த மஞ்சாலரிய ஆமா அதுல பருப்பு வரும். ஓ அந்த இதுல ஆமா எடுத்து ஓட்ட ஓட்ட அரைச்சுக்க. அரைச்சு கூட கொஞ்சம் வச்சு நெல்லு வெள்ளம் சேர்த்துக்க. ஏன் என்ன காரணம்? சாப்பிடும் போது கொஞ்சம் அழுட்டும். ஓஹோ ரைட் ரைட். ஒரு 3 உண்டி ஆக்க அந்த அரைச்சு 3 உண்டி அதை ஆக்கிக்கணும். ஆமா சரி ஆகட்டும். முத உண்டு சாப்பிடும் போது சொந்தக்கார பந்தவங்க ஆள் அனுப்பிடு. ஏன் என்ன காரணம்? ஏம்மா நான் சின்ன புள்ள பிறக்க போது ஓஹோ ஐயா வருஷம் சுத்தி வந்து உட்காந்து பாத்துன்னு இருக்கணும். ஆமா அந்த சொந்தக்காரங்க பரவாயில்லடா. 2வது உண்டு சாப்பிடும் போது இந்த ஊர்ல சரியான மூலக்காரங்க அந்த மூலக்காரங்க ஆள் அனுப்பிடு. குழந்தை பிறக்கிற நேரம் 32 மேலதாரத்தோட பிறக்கணும். ஆமா பரவாயில்லடா. 3வது உண்டு சாப்பிட்டு நடுவுல போய் கவுந்து அடிச்சு கப்புன்னு படுத்துக்கிட்டா பொதுக்கு பொதுக்கு பொதுன்னு போடுறோம் புள்ள. பரமானாலும் இந்த வைத்தியத்தை சொல்லாத இருந்துக்கிறான்டா. பரவாயில்லடா பாவி. என்ன ஒரு வைத்தியக்காரன் மானாலும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். ஒரு புண்ணியமத்த அவன் சொல்லாத. ஓ அந்த கம்ப்ளைண்ட் தோல்வாய அவன் ஊரு புறம் சொல்லிடுவான். என்னன்னு அவர் எல்லா பொம்பளைட்டில வந்து வைத்தியக்காரன் எனக்கு மருந்து கொடு எனக்கு மருந்து கொடுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையா அவன் சொல்லாத. ரவி நல்லது கிடந்தா அவன் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவன் சொல்லாத. அடைச்சு போய் அதை போய் பாத்துக்கிறேன் போடா. சரி வாடா வைத்தியக்காரன் என் மேல வைத்தியக்காரன் கம்மியாட்டி காலம் பூரா வாங்கி தந்து புள்ளலாத்துக்கு மருந்து கொடுக்கறன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி தின்ன. இன்னைக்கு ஒரு அந்த ரவி வைத்தியக்காரர் வந்தாரு. ஆமா ஆமா வந்தாரு. மருந்து புள்ளலாத்துக்கு மருந்து சொன்னாரா பையன். இந்த கோயில இருக்கிற மஞ்சாலரி அதுல ஒரு 3 காய் பெருசு வர சொன்னாரா. அத பெருசு வந்து ஒட்ட 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 அரைக்க சொன்னாரு. அதை அரைச்சு அதுல அந்த பருப்பு வருமாமே அந்த பருப்பு எடுத்து அரைச்சா அந்த பருப்பு கூட நல்ல வெள்ளத்தை கலந்து சொன்னாரு. ஆமா சாப்பிட்டா ஆகட்டுமா. அதனால அந்த 3 நல்ல வெள்ளத்தை கூட அரைச்சு 3 உண்டை ஆக்கி சொன்னாரு. முத உண்டை சாப்பிடும் போது சொந்த பந்தம் எங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு மாட்ட பையன். அப்படி சொல்லிதான் அந்த கம்யூனிட்டியா தான் அடிக்கலாம். அம்மா நான் சொன்னேன். அப்படி முத உண்டை சாப்பிடும் போது 2வது உண்டை சாப்பிடும் போது இந்த தாள மேல தாளத்தை எத்தனை மோளதாளம் இருக்குதோ அதுல 32 மோளத்துக்கும் சொல்லிடணும் மாட்ட தம்பி. ஆமாண்டா பையா மோளதாளம் வச்சு ஆகணும். கம்யூனிட்டி என்ன வாட்டமா பையா. கட்டிக்காரி 3வது உண்டை சாப்பிடும் போது நல்ல விளக்கு ஏற்றி வச்சு நடுவுல படுத்து குப்புற படுத்துட்டா தப்பியா புள்ள பொதுக்கு பொதுக்குன்னு பிறக்க மாட்டான் பையன். புள்ளையா பிறகு அந்த பைத்தியம் முடியான்னு கேட்டு
இந்த கம்பெனிட்டு சொல்லாதன்னு சொல்லிச்சியா ஏடா என்னடா ஒரு என்னடா பாவம் சொன்னாங்க யாரு நீ சாப்பிட சாப்பிட விவசாயம் வச்சவங்க யாரு ஏடா இந்த அம்மாவா இந்த மனுஷாடா அவங்க உயிரை இவெல்லாம் போய் சேர்த்துமடா இங்க இருந்து இதான் பண்ண போறவங்க என்ன நம்ம ஜென்மத்தை ஒட்டு ஓய் இல்ல நமக்கு ஜென்ம சனி எது வச்சுங்க சனின்னு ஓட்டி இந்த சனின்னு ஓட்ட முடியாது பழகுது ஒரே சாவடி மந்த மாதிரி சாவரம் வந்தா இந்த கம்பெனி சொல்றோம் அட பாதிர அம்மாடா துரோகம் செஞ்சுட்டா சரி ஏமல சரி ஆகட்டும் என் கல்யாண மன்னவரை பார்த்து பாதத்தை பணிந்து நீங்க தகுந்த ஒரு யோசனை மறுமணி கட்டளை ஏன் இவ்வளவு தாமதம்? ஐயா நான் பாருங்க இந்த சாகர சேர்ந்தாங்க போச்சு அப்படி ஒரு நிதானமா சொல்லு. ரைட். அவர்கிட்ட காட்டாதா அவரு மத்த விட்டு கடத்திட்டு போறாரு. அவர் மத்தாலும் கேள்வி போயிருக்கு. ஏ ரவி, நீ அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய மந்திரி. ஆண்டபுரத்து தாடி. என் மனைவி குண்டச்சி வந்து விட்டுதா? மற்ற 6 வாசம் இருந்தது நம்பர். அதுக்குதான் ஆராய்ச்சி மலர் பாதம் செய்தேன் சொன்னேன் குண்டச்சியார் பலவித பூஜை செய்தேன் என்னால வந்தானா வந்தானா உங்கள் பாதத்திற்கு உன் மனைவியா இருக்கக்கூடிய குண்டச்சி பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்தேன் ஐயனே ராஜா சுவாமி எல்லாரும் போ